கிரான்பெரிங்கிற பழம் வந்து தமிழில் நம்ம தேடி தேடி பார்த்தோம். இப்போ டவலால் துடைக்கும் போது இது வந்து ஆசனவாய் பகுதி அப்படின்னா இது வந்து இருக்கு. இந்த ஒரு பேக் இருக்குது, இந்த பேக்கில் சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த பேக். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். என் கையில் 2 ஸ்ட்ரா இருக்குது. இந்த ஸ்ட்ராவோட லென்த்து இவ்வளோ தான். இந்த ஸ்ட்ராவோட லென்த்து எவ்வளோன்னு பாருங்கள், 20 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஸ்ட்ராவோட லென்த்து 20 சென்டிமீட்டர் உங்களால் மெஷர் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராவோட லென்த்து கிட்டத்தட்ட 4 to 5 சென்டிமீட்டர் இந்த லெவல் வரைக்கும் வருது. இதே மாதிரி தான் யூரினரி பிளாடர்லேருந்து வரக்கூடிய யூரித்ரா அப்படிங்கிற டியூபு ஆண்களுக்கு வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு வந்து 3 to 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது கூட 5 சென்டிமீட்டர். ஸோ இத்தினோண்டு இருக்கக்கூடிய இந்த டியூபுனால தான் பெண்களுக்கு பல பிரச்சனைகள். ஏன்னா யூரின் வெளியே வர இடம் இந்த கீழே இருக்குது, இந்த இடத்துல பிளாடர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மூத்திரப்பை இருக்குது. ஸோ இந்த மூத்திரப்பையில் யூரின் ஸ்டோர் ஆகுது. ஸ்டோர் ஆகி வெளியே வருதுங்கும் போது ஈஸியாக கிருமி தொற்றுக்கள் இங்கேருந்து உள்ளே பூந்து இங்கே உள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு நம்ம கிட்னியோட செயல்பாட்டை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். கிட்னிங்கிறது நம்மளுக்கு 2 கிட்னிகள் இருக்குது. இந்த கிட்னிகளில் இருந்து வேஸ்ட் வந்து பிரித்தெடுக்கப்பட்டு அது வந்து சிறுநீராக வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்னிலேருந்து வரக்கூடிய டியூப். ஸோ இந்த டியூப் வேறு, நான் முன்னாடி காமிச்ச டியூப் வேறு. இந்த டியூபுக்கு பேர் யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 2 யூரிட்டரும் எங்கே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா, இது ஓப்பன் ஆகிறது தான் வந்து பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே தான் நான் காமிச்ச டியூப் வருது. இந்த பிளாடர்லேருந்து வெளியே வரக்கூடிய டியூப் தான் யூரித்ரா. ஸோ இது வழியாக யூரின் வெளியே வருது. இந்த இடத்துல வந்து யூரின் வந்து கலெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல கிட்னி வந்து சிறுநீரகத்தில் வந்து யூரின் ஃபார்மேஷன் ஆகி இந்த பிளாடரில் கலெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வெளியே வருது. ஸோ இதுதான் நான் சொன்னது. இப்போது ஆண்களுக்கு வந்து இந்த டியூபோட பெண்களுக்கு இந்த டியூபோட சைஸுங்கிறது இத்தினோண்டு தான் இருக்குது, இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இதே ஆண்களுக்கு வந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த டியூபோட சைஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் தொற்றுக்கள் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்மளுக்கு சிம்டம் அறிகுறிகள் வேறு, பிளாடரில் தொற்றுக்கள் வந்துச்சுன்னா அறிகுறிகள் வேறு, கிட்னியில் தொற்றுக்கள் வந்துச்சுன்னா அறிகுறிகள் வேறு, இன்னும் சீரியஸாக இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். கிருமி தொற்றுக்கள் அப்படிங்கிறது பொதுவாக வெளியிலேருந்து தான் உள்ளே வரும். ஸோ இப்படி வெளியிலேருந்து உள்ளே வந்து இந்த டியூப் வழியாக உள்ளே வந்து அப்புறம் பிளாடருக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா உங்களை இந்த டியூபுக்குள்ளே போய் அதுக்கப்புறமா கிட்னிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்ளம்ஸு. அதாவது மனுஷன் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணாதான் இந்த லெவலுக்கு போகும். இன்னொன்று வந்து பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன், ரத்தம் வழியாக வரக்கூடிய தொற்றுங்கிறது அது வேற லெவல். இது வந்து நம்ம ஒன்லி யூரினரி இன்ஃபெக்ஷன் மட்டுமே பார்க்க போகிறோம். ஸோ அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷனில் பொதுவாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியா வந்து இங்கே தான் இருக்குது மெயினாகிறது உங்களுக்கு இப்போ புரியுது. அப்போ தொற்று இந்த இடத்துல எப்படி உள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆனஸ் அதாவது மலக்குழாய் ஓப்பன் ஆகிற இடம்னு ஒன்று இருக்குது, அது வந்து இங்கே இருக்குது. இது வந்து யூரின் வரக்கூடிய இடம். இப்போ 2க்கு இடையில இருக்கக்கூடிய கேப் என்ன, ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தொற்று கிருமிகள் இருக்கும். ஸோ இந்த தொற்று கிருமிகள் இங்கே வந்து இப்போ யூரின் பாஸ் பண்ணுற இடத்துக்குள்ள வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குது. ஏன்னா ஆசனவாய்க்கும் இந்த யூரின் வெளிவர இடத்துக்கும் உள்ள கேப்புங்கிறது ரொம்ப சின்ன ஏரியா. ஸோ அதனால தொற்று ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கணும்னா வந்து கரெக்டாக இந்த ஹைஜீன், சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஜட்டி போடுறாங்க அப்படின்னா ஜட்டியில் காட்டன் ஜட்டியாக இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. ஜட்டி வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதத்தில் தொற்று கிருமிகள்லாம் வந்து ஈஸியாக வளரும். ஸோ இந்த தொற்று கிருமிகள் வளர விடாமல் தடுக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. தொற்று கிருமிகள் அங்கே இருக்கக்கூடாது. அங்கே இருந்தால் அது உள்ள இங்கே இந்த டியூபுக்குள்ளே வந்துருங்கிறது தான் பிரச்சனை. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஈரமாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுடணும். நம்ம வந்து ட்ரையாக வச்சுக்கணும். நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸை ட்ரையாக வச்சுக்கிறது, பிறப்புறுப்பு பகுதியை ட்ரையாக வச்சுக்கிறது, காய்ந்த நிலையில் வச்சுக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் குறிப்பாக இந்த யூரித்ராவோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால, அதனால் இன்னும் கொஞ்சம் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் மாய்ஸ்சரைசர்ஸு, பர்ஃப்யூம்ஸு, சென்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பெண்களுக்கு வந்து கர்ப்பத்தடைக்கு டயஃப்ரம் போன்ற கருவிகள் இருக்குது. இந்த டயஃப்ரம் போன்ற கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த டயஃப்ரமோட ஓப்பனிங், அந்த டயஃப்ரம் யூஸ் பண்ணுற இடமும் இங்கே தான், நம்ம யூரினர் பாஸ் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த வெஜினல் ஓப்பனிங் இருக்குது. அப்போது
டயஃப்ரம்ங்கிறது அதுவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிடுது. இன்னொரு விஷயம், நேச்சுரலாகவே பெண்களுக்கு வந்து மெனோபாஸ்க்கு முன்னாடி, அதாவது மாதவிடாய் காலத்தில் ஈஸ்ட்ரோஜன்கள் அளவுகள் அதிகமாக இருக்கும், அதனால இது ப்ரொடெக்ஷன் பண்ணும். இதே வந்து மெனோபாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. அதனால போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேட்ல வந்து அப்போ வந்து தொற்று கிருமிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்காரங்கன்னா அவங்களுக்குமே வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு. அப்ப சாதாரண கிருமி கூட ஒரு பெத்தலாஜிக்கல் நோய் கிருமியா மாறி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். ஒரு 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டராவது நார்மலா தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கறத மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தண்ணீர் குடிக்கிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யூரின் ஃபார்மேஷன் பிளஸ் ஃப்ளஷ் அவுட் ஆகிறது அதிகங்கிற சான்சஸ்னால தான் தண்ணீர் பற்றி சொல்றோம். இன்னும் வந்து கிரான்பெரி ஜூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுது. கிரான்பெரிங்கிற பழம் வந்து தமிழ்ல நம்ம தேடி தேடி பார்த்தோம். இது வந்து கலாக்காய் அப்படின்னு சொல்றாங்க. கலாக்காய், சிறுகிளி, சிறுகிளி அப்படிங்கிற பேர்ல தமிழ்ல நம்ம சொல்றதா நான் பார்த்தேன். ஆனா கலாக்காய் நான் பார்த்திருக்கிறேன், சேலத்துல பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த பகுதியிலலாம் நம்ம தேடி பார்த்தோம் வந்து இந்த கலாக்காய் கிடைக்கவே இல்லை. இந்த கிரான்பெரி ஜூஸ் அப்படிங்கிறது அந்த பெர்ரி ஃபேமிலியை சேர்ந்தது இந்த கலாக்காய். ஸோ இந்த கலாக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது இந்த யூரினரி தொற்றுக்களுக்கு ரொம்ப நல்லது, வராம தடுக்குது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. அடுத்தது ஹைஜீன் மெயின்டைன் பண்றதுங்கிறது, குளிச்சுட்டு நம்ம டவல் துடைக்கும் போது நம்ம வந்து நான் 2 ஹோல்ஸ் இருக்கு, நம்ம உடம்பு வழியா கழிவுகள் வெளியேற்றுறதுக்கான ஹோல்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ டவலால துடைக்கும் போது இது வந்து ஆசனவாய் பகுதி அப்படின்னா, இது வந்து சிறுநீர் கழிக்கிற பகுதி அப்படின்னா, டவலோட மூவ்மெண்ட் வந்து இங்க இருந்து இப்படி போகணும். டவலோட மூவ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. துடைக்கும் போது நம்ம டவலோட மூவ்மெண்ட் இங்க இருந்து இப்படி வந்துச்சுன்னா இங்க இருக்கிற கிருமிகள் இங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அதனால குளிச்சுட்டு எப்படி துடைக்கணும், எப்படி கிளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டவல் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெண்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் மென்சஸ் காலத்துலயும் வந்து இந்த பேட்ஸ் வந்து மாத்துறதுங்கிறது அடிக்கடி கரெக்டா மாத்திக்கிட்டு இருக்கணும். அது ஒரே பேட் யூஸ் பண்றது, அதிக நேரம் யூஸ் பண்றதுங்கிறது அந்த இடத்துல ஈரப்பதம், மாய்ஸ்டர், தொற்று கிருமிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்கிறது. அதனால அதையும் மனசுல வச்சுக்கணும். அப்புறம் டியோட்ரண்ட் ஸ்ப்ரேஸ், ஃபெமினின் டவுச்சஸ், இந்த மாதிரி பர்ஃபியூம்ஸ், ஸ்ப்ரேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்காம இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பா அறவே அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து ஈஸியா இந்த கிருமிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிடும் உள்ள வரதுக்கு. அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ரொம்ப டைட் ஃபிட்டிங்கான ஜட்டி, டைட் ஃபிட்டிங்கான ஜீன்ஸ் போன்றவை அணியறதும் அவாய்ட் பண்ணணும். இந்த டைட் ஃபிட் வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது யூரினரி தொற்றை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றது. நம்ம பொது வெளியில, அதாவது டூர் போறோம், வெளியிடங்கள் போகும்போது வெளியிடங்கள்ல இருக்கக்கூடிய டாய்லெட் யூஸ் பண்றதுங்கிறது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றதுங்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா ஈஸியா அந்த நேரத்துலலாம் கிருமிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகரிக்குது. ஏன்னா ஹைஜீன் கிளீனினஸ்ங்கிறது நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கு. சில பாயிண்ட்லாம் சொன்னா நீங்க எல்லாம் கோச்சிக்குவீங்க. நம்ம பக்கத்து மாநிலம் பத்திலாம் நான் பேசினேன்னா நான் நேரிலேயே பார்த்துருக்கிறேன் எந்த அளவுக்கு சுத்தமா அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஒரு ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க பாத்ரூம் நம்ம ஊர்ல நம்ம ஸ்டேட்ல எப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ஸ்லாம் அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ற மாநிலம் நம்மளுக்கு பக்கத்திலேயே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன உணவுகள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூரினரி தொற்று வந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னா இந்த யூரித்ரா டியூப் தான் இன்வால்வ் ஆயிருக்குன்னா யூரித்ரைட்டிஸ் சொல்லுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடி சிறுநீர் வரும், சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படும், எரிச்சல் ஏற்படும் போன்ற தொந்தரவுகள் இருக்கும். இந்த பிளாடர்னு சொல்லக்கூடிய மூத்திரைப்பை வரைக்குமே இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இந்த லெவல் வரைக்குமே வரக்கூடிய தொற்றுகளுக்கு நம்மளுக்கு அறிகுறிகள் வந்து இந்த மாதிரி அடிக்கடி நைட்ல ஒரு 4ல இருந்து 10 வாட்டி கூட அடிக்கடி யூரின் போக வேண்டிய சேவை ஏற்படலாம். பகல் நேரத்தில் 14ல இருந்து 18 வாட்டி யூரின் போக வேண்டிய ஒரு நிலைமை கூட ஏற்படலாம். ரொம்ப எரிச்சலா இருக்கும், கடுப்பா இருக்கு இந்த மாதிரி போறது. பிளஸ் யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படும், வலியும் இருக்கும். சில சமயம் வந்து இந்த பியூபிக் ஏரியான்னு சொல்லுவோம், அந்த அடிவயிறு பகுதியை தொட்டாலே வலிக்கும், அது பியூபிக் பெயின். ஸோ அந்த மாதிரி வலி ஏற்படும். ஆனா இந்த லெவல் வரைக்கும் தொற்று இருக்கும்போது காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல், குளிர், இடுப்பு வலி அதெல்லாம் வராது. காய்ச்சல், குளிர், இடுப்பு வலி அப்படிலாம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அப்படியே அந்த இன்ஃபெக்ஷன் மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க இருந்த பிளாடர்ல இருந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே மேலே போய் கிட்னிக்கு வந்துருச்சு. ஸோ சிறுநீரகத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு இன்னும் பெரிய லெவல்ல சிம்டம் வரும். காய்ச்சல், பயங்கரமான குளிர், ஜுரம், நடுக்கம், அப்புறம் ஃபிளாங்க் பெயின் சொல்ற அந்த கிட்னி பகுதி வந்து நம்மளோட முதுகு பக்கம் இந்த சைடில் இருக்குன்னா அந்த ஃபிளாங்க் பெயின், இடுப்பு வலி இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு காரணம் இன்ஃபெக்ஷன் மேலே வருது. பட் அது ரொம்ப ரேர். இந்த மாதிரி இங்கே இன்ஃபெக்ஷன் வர்றது தான் ரொம்ப காமன்.
ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த சிம்டம் வரும்போது, இந்த மாதிரி எரிச்சல், வலி இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம மெயினாக சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். காஃபி டீ அவாய்ட் பண்ணணும். ஏன்னா காஃபி டீயில் இருக்க கஃபீன் அப்படிங்கிறது யூரின்ல தான் வரும். வெளியே வரும்போது அது இரிட்டேஷன், எரிச்சலை காசு பண்ணும். அதனால காஃபி டீ ஒருவேளை தொற்று இருக்குன்னா அவாய்ட் பண்ணணும். குளிர்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே வந்து அதில் இருக்கக்கூடிய சுகர் அப்படிங்கிறது இதே மாதிரி யூரின் வழியாக தான் வெளியே வந்தாகணும். இப்போ இந்த சுகருங்கிறது இந்த இன்ஃபெக்ஷனே ஆற்ற விடாது, பிளஸ் எரிச்சலையை அதிகப்படுத்தி அடிக்கடி யூரின் வரதுக்கு காரணம் அதிகமான சுகர் நம்ம சாப்பிடும்போது ஏற்படுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சர்க்கரை அதிகமாக உள்ள, இனிப்பு அதிகம் உள்ள விஷயங்களை நம்ம சாப்பிட்றோம்னா யூரினரி தொற்றுக்கள் அதிகமாகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொற்று ஏற்படும் போது வந்து அடிக்கடி போக வேண்டியிருக்கே அப்படின்னு ஹோல்டு பண்ணாதீங்க. நம்ம அப்புறமா போய்க்கலாம், யூரின் போய்க்கலாம் அப்படின்னு அடக்கி வைக்காதீங்க. யூரின் அடக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது இன்னும் தொற்று கிருமிகள், இங்க இருக்கிற தொற்று கிருமிகள் மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்திருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால யூரின் ஹோல்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த வலி ஏற்படுது இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ஹீட்டிங் பேடுன்னு இருக்கு. இந்த ஒரு பேக் இருக்கு. இந்த பேக்ல சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த பேக் வெளியே வந்து ஹீட்டாகவே இருக்கும். நம்ம தசை வலிகளுக்கு கூட இந்த பேக் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹீட்டிங் பேடை வந்து நம்ம வயிற்று பகுதியில், அடி வயிற்று பகுதியில் வைக்கணும். வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வலி குறையும். அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டு இருக்கும், எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சலும் குறையும் இந்த ஹீட்டிங் பேட் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த பெரிமனோபாசல் சொன்னல, மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ப்ராப்ளம், தொற்றுக்கள்லாம் வரும்போது அப்போ வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் ப்ராப்ளம், ஈஸ்ட்ரோஜன் இல்லாத தான் ப்ராப்ளம். அதுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் கிரீம் கிடைக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் கிரீம் யூஸ் பண்ணணும்னா அந்த எரிச்சல், வலி இதெல்லாம் வந்து டிஸ்கம்ஃபர்ட்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து உணவுகளில் வந்து இந்த லவங்கப்பட்டை, இஞ்சி, மஞ்சள் இது சேர்த்து அரைக்கப்பட்ட அந்த மசாலா, அது வந்து சூடான பாலில் நைட்டில் குடிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த தொற்று ஏற்படுற நேரத்தில். அப்புறம் இளநீர், கரும்புச்சாறு, சோறு வடித்த கஞ்சி, குதிரைவாளி அரிசி யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து சிறுநீர் தொட்டு வராமையும் பாதுகாக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் ப்ளஸ் கிரான்பெரி, நான் ஏற்கனவே சொன்னதில்ல, இந்த பெர்ரி வகையை சேர்ந்த கிரான்பெரி, அதில் பாலிஃபினால் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு தொற்று ஏற்படும் போது நல்லது. ஆப்பிளில் இருக்கக்கூடிய டி மேனோஸ், கிவி பழம், ப்ராக்கலி, செம்பருத்தி டீ, அதாவது ஃப்ரூட்டு, காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் வந்து என்ன மெயினாக பண்ணுதுன்னா நம்மளோட யூரினை வந்து அந்த பிஹெச்சை மாற்றுது. இந்த பிஹெச் மாறும்போது அது வந்து தொற்று கிருமிகள் வராமல் தடுக்கப்படுது, அதை குறைக்குது. அதுதான் இந்த உணவுகளோட வேலை. கடைசி இன்னொரு ப்ரிவென்ஷன் மெஷர், அதாவது வருமுன் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒன்று அது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் தொற்றுகள் பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸசைஸ், நான் ஏற்கனவே கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொற்றுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை யூரின் அடிக்கடி லீக் ஆகுது, நம்மள கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட பெரினியம் பகுதியை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய, வலிமைப்படுத்தக்கூடிய கீகல் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். மேலே லிங்க் போடுறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட லிங்கை போடுறேன். இந்த கீகல் எக்ஸசைஸ் வீடியோவை பார்த்து அதை ரெகுலராக பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எல்லா வயதினரும் எப்பவுமே உட்காந்துருக்கும் போது, வண்டி ஓட்டும் போது, வேலை செய்யும் போது, எப்போ வேணாலும் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இந்த கீகல் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து சிறுநீர் தொற்றுக்கள் வராமல் தடுக்கும், பாதுகாக்கும், நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். உணவுகள், எக்ஸசைஸ் எப்படி வருது போன்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இது வந்து யூரினரி தொற்றுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் கியூர் அப்படின்னா வந்து கடைசியாக வந்து நம்ம மாத்திரைகளுக்கு வந்தாகணும். ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்கு அது என்ன விதமான கிருமி அப்படிங்கிறத டாக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. கல்ச்சர் டெஸ்ட்டு, லேப் டெஸ்ட்டு, சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் பண்ணலாம். இல்லை எம்பரிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸ்க்கு கேட்கலன்னா அப்போ நம்ம கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி எல்லாம் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு என்ன விதமான கிருமி அப்படி. நிறைய பேருக்கு ரெசிஸ்டன்ட் கிருமிகள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா வந்து வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதெல்லாம் வருமுன் காக்கும் முறைகள் நான் மெயினா சொன்னேன். இதெல்லாமே வந்து யூரினரி தொற்றுகள் அடிக்கடி வருதுன்னா எப்ப நம்ம ரொம்ப பதட்டப்படணும்னா 6 மாசத்துல 2 வாட்டிக்கு மேல யூரினரி தொற்று வருது, இல்ல ஒரு வருஷத்துல 4 வாட்டிக்கு மேல யூரினரி தொற்று வருதுன்னா அப்ப வந்து அடிக்கடி யூரின் தொற்று, சிறுநீர் தொற்று வருதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும்போது தான் காம்ப்ளிகேஷன் வரும். இங்க இருக்கக்கூடிய இந்த தொற்றுகள் கிட்னி வரைக்கும் போய் பாதிச்சு பல்வேறு காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது அடிக்கடி இந்த தொற்றுகள் வரும்போது. அதனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வெயிட்டே பண்ணக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக் எடுத்து அதை சரி பண்ணிக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நீங்களா போய் மெடிக்கல்ல போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடாதீங்க. இதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ங்கிறது வேற, சளி தொந்தரவு, காய்ச்சலுங்கிறதுக்கான ஆன்டிபயோட்டிக்ங்கிறது வேற. அதெல்லாம் கிராம் பாசிட்டிவ்னா இதெல்லாம் கிராம் நெகட்டிவ் தொற்றுகள். இது வந்து நீங்க நேரா போய் டாக்டர் தான் பார்த்து கரெக்டான ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும். சும்மா குருட்டாம்போக்கில் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிறுநீர் தொற்று கொடுத்த இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.